ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 17:20. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வேத பகுதியில் பிசாசை துரத்துவதற்கு என்ன பண்ணுறாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் முயற்சி பண்ணுறாங்க. அங்கே என்ன நடக்கல? பிசாசு போகலை. ஏன்னா சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் விரட்டி பார்ப்போம், போகலைன்னா கேள்வி வரும். என்னையா நம்மகிட்ட எதுவும் தவறு இருக்கா, நம்முடைய வாழ்க்கை நடக்கையில் எதுவும் தவறு இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி வரும். இப்போ அதே போல் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த உடனே அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் ஈஸியாக என்ன பண்ணிட்டாரு? அந்த பிசாசை போ அப்படின்னா ஓடி போயிடுச்சு. வந்து கேட்குறாங்க, எங்களால் ஏன் இந்த பிசாசை துரத்தி விட முடியலை அப்படின்னா, அவருக்கு சொல்கிற அந்த வசனத்துடைய மைய கருத்து என்னென்னா, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? அதை விசுவாசிக்கணும் அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் போதும், மலையை என்ன பண்ணிடலாம்? தள்ளிடலாம் அப்படிங்கிறாரு. கடுகு விதையளவு. சரியா? இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு கடுகு விதை மலை அப்படிங்கிறாரு. அப்போது கடுகு விதை அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். வீட்டில் அப்படியே கடுகை பார்க்காத ஆளுக்கு நீங்கள் யாருமே இருக்க மாட்டீங்க. அது விதை. அது விதை. அந்த நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த கடுகு என்னென்னா, ஆக்சுவலாக அது விதை தான். அந்த விதையை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? யூஸ் பண்ணுறோம். அந்த கடுகை கொஞ்சம் காற்றடிக்கிற இடத்துல வச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஃபேனை போட்டுட்டு கீழே வச்சிங்கன்னா ஓடி போயிடும். நீங்கள் அதை பிறக்க முடியாது. கொஞ்சம் மேலே ஏறி நின்றுங்கன்னா நசுங்கி போயிடும். அப்படி தானே? பார்க்குறதுக்கும் அற்பமாக தான், சாதாரணமாக தான் இருக்கும். கடுகை வீட்டில் ஏதாவது பொருட்படுத்தணும், ரொம்பலாம் பொருட்படுத்த மாட்டோம். கீழே போயிட்டுனா அது பாட்டு போட்டுன்னு விட்டுருவீங்க. அப்படி தானே? கீழே ஒரு கடுகு உருண்டு போயிட்டு ஐயோ கடுகு கஷ்டப்பட்டு வாங்கினோமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ண மாட்டீங்க? அதை தேட மாட்டாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் ஏன்னா அந்த குடும்பத்தில் ஒரு சின்ன கடுகு ஓடி போயிட்டு ஐயோ கடுகு ஓடி போயிட்டேன்னு சொல்லி என்ன பண்ண மாட்டாங்க? போய் அதை தேடி எடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த கடுகு என்பது மனசுடைய பார்வையில் அற்பமான ஒரு காரியம். அப்போ பார்வைக்கும் சிறுசு, மனசுடைய எண்ணங்களுக்கும் ஒரு அற்பமான காரியம். ஆனால் அதை கொண்டு மலை பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசு. ஏன்னா நீங்கள் எவ்வளோதான் கடுகு கொண்டு அடக்குனாலும் அந்த மலைக்கு ஈக்குவலாக என்ன பண்ண முடியாது? கொண்டு வர முடியாது. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு பெரிய மலை இருக்குது. ஏன்னா நம்ம இந்தியாவில் எவரெஸ்ட் மலை இருக்குது. அப்படி தானே? அந்த மலையை அப்படியே பெயர்த்து கொண்டு வந்து அந்த ஒரு குரங்கு தூக்கிட்டு போச்சு பார்த்தீங்களா? அந்த ராமாயணத்துலாம் குரங்கு என்ன பண்ணும்? மலையை தூக்கிட்டு போச்சு பார்த்தீங்களா? சஞ்சீவி மலையை. அதுபோல் ஒரு குரங்கை வச்சு நம்ம தூக்கிட்டு வந்து ஒரு இட மிஷினில் வச்சு நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தில் இருக்கிற கடுகு வச்சா கூட என்ன பண்ண முடியாது? அதுக்கு ஈக்குவல் பண்ண முடியாது. அப்போது ரொம்ப டிஃப்ரெண்ட், ரெண்டுக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட். அதாவது ஒரு சத்துருவை நம்ம விரட்டணும் அப்படின்னா அந்த சத்துருக்கு ஈக்குவலான பவர் நமக்கு வேணும். அப்படி தானே? ஒரு கேம் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விளையாட்டு விளையாடுறோம் அப்படின்னா அங்கே ஈக்குவல் பவர் வேணும். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மைக் டைசன் என்ன பண்ணார்? பாக்ஸிங்கு திரும்ப வந்தார். விளையாடினது யார்? ரொம்ப சின்ன வயசு பையன். ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வெயிட் போட்டு பார்க்குறாங்க. ஈக்குவல் வெயிட்டாக இருக்கணும். இப்போ மல்யுத்தத்தில் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு அம்மா என்ன பண்ணாங்க? பதக்கத்தை விட்டாங்க. என்னன்னா வெயிட்டு கூடிட்டு. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு எதிராளியோட நம்ம போராடுறோம்னா ஈக்குவல் வெயிட்டாக இருக்கணும். அப்படி தானே? ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட். மலைக்கு ஈக்குவலாக இன்னொரு மலை தானே வேணும்? மலைக்கு ஈக்குவலாக மலையை தள்ளணும் அப்படின்னா இன்னொரு மலை வேணும். அப்படி தானே? ஆனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கடுகு விதையை என்ன பண்ணுறாரு? அங்கே ஒரு ஊமையாக வச்சு என்ன பண்ணுறாரு? பேசுகிறாரு. கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் அந்த மலையை பார்த்து நீ போன்னு சொன்னால் என்ன பண்ணிடுவோம்? போயிடும் அப்படிங்கிறாரு. புரியுதா? இந்த கடுகு விதையை இன்னொரு இடத்துல பயன்படுத்துகிறார். இதே மத்தேயுல 13வது அதிகாரத்தில் பரலோக ராஜ்யத்திற்கு இந்த கடுகு விதையை என்ன பண்ணுறாரு? பயன்படுத்துகிறார். கடுகு விதையை என்ன பண்ணுறாரு? மத்தேயு அதிகாரம் 13வது அதிகாரத்தில் கடுகு விதையை என்ன பண்ணுறார்? பரலோக ராஜ்யத்தை நான் எதுக்கு ஒப்பிடுவேன்னு சொல்லி கடுகு விதையை என்ன பண்ணுறார்? அதை காண்பிக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, பரலோக ராஜ்யம் பார்ப்பதற்கு அற்பமாக தெரியும். ஏன்னா இப்போ நாங்கள் சொல்லலாம் வசனத்தை பேசுனா வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு சொல்லும்போது கேட்குறதுக்கு என்னடா வசனத்தை பேசுனா எப்படி மாறும், வார்த்தையை பேசுனா எப்படி வாழ்க்கை மாறும்? கண்டிப்பாக டவுட் வரும். ஏன்னா
சில நேரத்தில் ஒரு காரியம் நடந்துன்னா ஆமாம் நடந்துட்டுன்னு சொல்லிடுவோம். நடக்கலை அப்படின்னா கொஞ்சம் டவுட் வரும். பேசணும், நடக்கும், நம்ம முயற்சி பண்ணணும்ல, நம்ம முயற்சி பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நம்ம பலத்தை பிரயோகித்து பார்ப்போம். புரியுதா? ஆனால் ஆண்டவர் அங்கே என்ன சொல்றாருன்னா, பரலோக ராஜ்யத்திற்கு எதை ஒப்பிடுறாரு அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற நாம் காண்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பெரிய காரியத்தையும் பயன்படுத்தாம அற்பமான இந்த கடுகு விதையை நம்ம காண்பிக்கிறார். பரலோக ராஜ்யத்தை நான் எதுக்கு ஒப்பிடுவேன்னா, அது கடுகு விதைக்கு சமமாக இருக்கிறது அப்படிங்கிறார். எப்படியா? கடுகு விதைக்கு சமமாக இருக்கிறது. இப்போ நம்ம ஜபங்களில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், வசனத்தை தான் பேசிகிட்டே இருக்கோம். வசனத்தை தான் என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். வெளியிலேருந்து கேட்குறவங்களும் வித்தியாசமாக இருக்கும். சில நேரத்தில் நமக்கும் கொஞ்சம் டவுட் வரும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எது அற்பமாய் காணப்படுகிறதோ அந்த அற்பமாய் காணப்படுகிறதுக்குள்ள தான் தேவனுடைய வல்லமே இருக்கிறது. புரியுதா? எது அற்பமாய் காணப்படுதோ, இப்படி நான் பேசினா நடக்குமா அப்படின்னு காணப்படுது பார்த்தீங்களா, எது சந்தேகத்தை தூண்டுதோ அதுக்குள்ள தான் பவரே இருக்குது அப்படிங்கிறாரு. புரியுதா? வசனத்தை நீ பேசுகிறதெல்லாம் என்ன இருக்கு, பவர் இருக்குது. அப்போ பரலோக ராஜ்யத்தை நான் எதுக்கு ஒப்பிடுவேன்னா, இந்த கடுகு விதைக்கு நான் ஒப்பிடுவேன் அப்படிங்கிறாரு. அப்போ வல்லமை எங்கே இருக்குது அப்படின்னா, அற்பமாய் காணப்படுகிற ஒரு காரியம். என்ன, நாகமான் அப்படிங்கிற ஒரு மனிதன், சிறிய தேசத்தான். என்ன, அவனுக்கு என்ன சரீரத்தெல்லாம் குஷ்டரோகம், சரீரம் ஃபுல்லாக குஷ்டம். அநேக வைத்தியரை பார்க்குற சுகமாகலை. அவன் வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்கார பெண், அடிமை பெண் சொல்கிறான், நீ எங்கள் தேசத்துக்கு போ, அங்கே இங்கே தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் உனக்கு என்ன பண்ணுவார், சுகத்தை கொடுப்பார் அப்படின்னா என்ன பண்ணுறான், வேகமாக போகிறான். போன தீர்க்கதரிசிட்ட போய் கேட்குறான், தீர்க்கதரிசி எனக்கு சுகம் வேணும் அப்படிங்கிறான். சுகம் வேணும் அப்படின்னா அவர் சிம்பிளாக ஒரு காரியம் சொல்லிட்டாரு, நீ போய் யோர்தானில் போய் 3 தடவை முங்கி எந்தி அப்படின்ட்டாரு. அவன் நினச்சி வந்தது என்னன்னா, கையை மேலே வச்சு எண்ணெயெல்லாம் பூசி ரக்கா லீடா பாரா அப்படின்னு சொல்லி நல்லா பேசி ஏதாவது ஜபத்தில் பண்ணி தலையில் ஆட்டி, நம்ம ஜோக்கி முறை தலையில் ஆட்டுறாருல அது மாதிரி ஆட்டி ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு தான் நினச்சி போனான். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, சிம்பிளாக முடிச்சிட்டாரு. நம்ம அப்படி தானே வருவோம், ஒரு ஸ்பெஷலாக ஊழியக்காரங்க வந்துட்டாங்கன்னா யாரும் தலையை கொண்டு போய் கொடுக்குறோம். இவர் ஜெபம் பண்ணால் ஏதாவது நடந்துருமா அப்படின்னு சொல்லி, இவர் ஜெபம் பண்ணால் ஏதாவது நடக்குமா, ஏதாவது நடந்துருமான்னு. யார் ஜெபம் பண்ணாலும் நடக்காது, நான் பேசினா தான் என்ன பண்ணுமா நடக்கும். இப்போ அதே போல தான் அந்த நாகமான் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து போகிறான். ஆனால் தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டாரு, சிம்பிளாக சொல்லிட்டாரு, நீ போய் யோர்தானில் 3 தடவை முங்கிட்டு போ அப்படின்னா அவனுக்கு கோவம் வந்துட்டு, ஏன்னா நான் வந்தால் ரொம்ப என்ன அலட்சியமாக நடத்துகிறாரு அப்படின்னு. ஏன்னா அவன் பார்வைக்கு அது அற்பமாக தெரியுது, ஆனால் அந்த தீர்க்கதரிசி பார்வைக்கு அது பெரிய காரியம். தீர்க்கதரிசியுடைய பார்வைக்கு அற்புதமே அங்கே தான் இருக்குது. ஆனால் இவனுக்கு எது தீர்க்கதரிசியுடைய பார்வைக்கு அற்புதமாக அதிசயமாக தெரியுதோ அது இவனுடைய பார்வைக்கு எப்படி தெரியுதுன்னா அற்பமாக தெரியுது. ஆனால் கூட இருக்கிற ஒரு வேலைக்காரன் சொல்கிறான், ஐயா கடினமானது சொன்னால் செஞ்சிருப்பீங்கல்ல, கடினமான ஒரு காரியத்தை சொன்னால் செஞ்சிருப்பீங்கல்ல, இவர் சாதாரண ஒரு காரியத்தை சொல்கிறாரு, செஞ்சு பாருங்களேன் அப்படிங்கிறான். சரி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அரை மனசோட தான் முங்கியிருப்பான். கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பான், அரை மனதோடு தான் என்ன பண்ணியிருப்பான், முங்கியிருப்பான். 3 தடவை முங்கி எந்திரிச்ச உடனே குழந்தையோட சரீரத்தை போல் அது என்ன பண்ணிட்டா மாறியது. இப்போ சுகம் அந்த நாகமானுக்கு எங்கேருந்து உண்டானுச்சு அப்படின்னா, யோர்தானில் அவன் முங்கினனால கிடையாது, யோர்தானில் முங்கினனால கிடையாது. அந்த தீர்க்கதரிசி சொன்ன அற்பமான வார்த்தை, தீர்க்கதரிசி சொன்ன அற்பமான வார்த்தை, அந்த தீர்க்கதரிசி வாயிலிருந்து வெளிப்பட்ட அந்த தேவ ராஜ்யத்தின் வல்லமை அற்பமான வார்த்தை மூலமாக வெளிப்பட்டது. அந்த வார்த்தை தான் அவனுக்கு என்ன பண்ணுது, சுகத்தை கொடுத்தது. அப்போ யோர்தான் முங்கி எந்திக்கும் போது யோர்தான் சுகத்தை கொடுக்கல, தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்னா செய்யினால அறிக்கையிட்டான். செய்யினால என்ன பண்ணான், அறிக்கையிட்டான். அது அவனுக்கு அங்கே என்ன பண்ணுச்சு, சுகத்தை கொடுத்தது. அதே போல தான் நம்முடைய வாழ்வில் நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும், பெரிய பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளணும்னா அற்பமாய் தோன்றுகிற இந்த வார்த்தை, இந்த வார்த்தையில் தான் எல்லா ரகசியங்களுமே என்ன பண்ணியிருக்குது, அடங்கி இருக்கிறது. இந்த வார்த்தையில் தான் அடங்கிருக்கு. பாருங்கள், ஏசாயா 59வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. ஏசாயா 51:21, 59:21. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கண்டினியூஸா ஒரு காரியங்களை பேசிட்டே வர்றார். கண்டினியூஸா சொல்றாரு. இதுக்கு அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கும்போது எலுமினி என்ன பண்ணு, பிரகாசி அப்படிங்கிறாரு. இங்க என்ன சொல்றாரு, நான் உன்மேல் வைத்திருக்கிற என்னுடைய ஆவியும்
நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரா, அது ஒரு உடன்படிக்கையாக ஏற்படுத்துகிறார். இந்த வார்த்தை என்பது ஒரு உடன்படிக்கை, தேவன் நம்மோடு கூட பண்ணியிருக்கிற உடன்படிக்கை. T4T UDB அப்படின்னு சொல்லி ஒரு பைபிள் இருக்குது. அதில் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் உன் வாயில வார்த்தையை வச்சிருக்கிறேன், அந்த வார்த்தையை நீ என்ன பண்ணுவேன், அறிக்கை செய்வாய். அந்த வார்த்தையை என்ன பண்ணுவேன், அறிக்கை செய்வாய் அப்படிங்கிற. யூ வில் டிக்ளேர் தட் மெசேஜ், யூ வில் டிக்ளேர் தட் வேர்ட் அப்படிங்கிறார். நம்மதில் கொஞ்சம் நார்மலாக இருக்குது, அது அந்த மூல மொழியிலேருந்து அப்படி கொஞ்சம் மொழிபெயர்த்திருப்பாங்க. அதில் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் உன் வாயில் வைத்த வார்த்தையை நீ என்ன பண்ணுவ அப்படின்னா டிக்ளேர் பண்ணுவேன், அதாவது ப்ரொக்ளைம் பண்ணுவேன் அப்படிங்கிறார். இது நான் உன்னோட பண்ணின உடன்படிக்கை. அப்போ அந்த உடன்படிக்கையுடைய மையமே என்ன அப்படின்னா, நான் வார்த்தையை என்ன பண்ணணுமா, ப்ரொக்ளைம் பண்ணணும், வார்த்தையை நம்ம என்ன பண்ணணுமா, பேசணும் அப்படிங்கிறாரு. எபிரேயர் 10வது அதிகாரம், எபிரேயர் 10:23 வாசிங்க. 10:23. எபிரேயர் 10:23. தேவனுடைய வீட்டின் மேல் எபிரேயர் 10:23. எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்கணும், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. கேத்தலிக் பைபிளில் எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர், எனவே நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாயிருப்போமாக. கேத்தலிக் பைபிள் நல்லா புரிகிற மாதிரி இருக்கு. நமக்கு வாக்களித்தவர் எப்படிப்பட்டவர்னா நம்பிக்கைக்கு உரியவர். வேதத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க எல்லா வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் கொடுத்தது யாருன்னா கர்த்தர். அவர் வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்கிறவர். ஆகையால் அவர் எப்படிப்பட்டவரா, நம்பிக்கைக்குரியவர், செய்வார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கைக்குரியவர். ஆகையால் நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி, நம்ம எதிர்நோக்கி இருக்கிறது என்ன, வந்திருக்கீங்க மாலை நேரத்தில் ஒரு 50 பேர் வந்திருக்கீங்க. யாராவது என் வாழ்க்கையில் தீங்கு தான் நடக்கும்னு சொல்லி வந்திருப்பீங்களா? கண்டிப்பாக வரமாட்டோம். ஏற்கனவே சுமந்துட்டாலே எப்படி இருந்து விடுதலை கிடைச்சா நல்லா இருக்கும். கண்டிப்பாக என்ன பண்ணாது, யாருடைய உள்ளத்தில் இருக்காது. ஒரு ஊழியம் செய்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மிஷனரி ஊழியத்தில் இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த தீங்கு நடுவில் இருந்து எப்படி விடுதலை பெற்று விடுதலையோட ஊழியத்தை செய்யலாம் அப்படி தான் நினைப்பாங்க. புரியுதா? ஏன்னா இப்போ பவுல்லாம் உபத்திரத்தை பாடுகளை என்ன பண்ணுறாரு, மேன்மை பாராட்டுறாரு. அதாவது உபத்திரத்தை பாடுகளை இல்லை, அந்த உபத்திரங்கள் பாடுகள் நடுவாக தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருங்கிறது குறித்து என்ன பண்ணுறாரு, மேன்மை பாராட்டுகிறார். அப்படி தான் சொல்கிறாரு. ஏன்னா பவுல் எங்கே போய்ட்டு அடிக்கடி சொல்ல, அடியேன் ஆண்டவருக்காக இத்தனை அப்படிப்பட்ட ஒரு நிருபத்தில் சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் எல்லாரை காட்டிலும் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆனால் தேவ கிருபை தான் எனக்கு அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சது அப்படிங்கிறாரு. புரியுதா? அப்போ எல்லாருடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக விடுதலையை நோக்குறாங்க. இப்போ பவுல் பாடுபட்டது எதற்கு அப்படின்னா, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இப்போ நீங்கள் பெரியவங்களா இருக்கீங்க, உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க, பிரயாசப்படுறீங்க, பாடுபடுறீங்க. புரியுதா? பிள்ளைங்களை உயர்த்தணும்னு. ஆனால் உங்களுக்கென்று தனிப்பட்ட ரீதியில் காரியம் வரும்போது நம்மளால் என்ன பண்ண மாட்டாது, இதுலேருந்து விடுதலை கிடைக்குமா அப்படிதான். ஏன்னா அப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்பு, எதிர்நோக்கு என்னன்னா, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் குடும்பம் கட்டப்படணும் அப்படிங்கிற ஒரு எதிர்நோக்கு. அப்போ நம்ம அந்த எதிர்நோக்கி, எதை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கீங்களோ அதான் சொல்ல நீங்கள். எனவே நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாயிருப்போமாக. தயக்கமே வரக்கூடாதா? என்ன பண்ணக்கூடாது? பேசுறதுல தயக்கமே வரக்கூடாது. எதை பேசுறதுல, எதை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிறீர்களோ அதை பேசுவதில்லை. எதை எதிர்நோக்கி, அதாவது உங்களோட எதிர்நோக்கு எது சரி, எப்போ சரியாக இருக்கும்னா, நீங்கள் சர்ச்சில் வந்து உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த டைம் தான் உங்கள் எதிர்நோக்கு சரியாக இருக்கும். வீட்டில் போனால் கண்டிப்பாக எதிர்நோக்கு வேறு எதிர்நோக்கு வரும். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் பேசும்போது வேறு எதிர்நோக்கு வரும். ஆட்டோமேட்டிக்காக அந்த பேச்சில் வந்து, நான் சர்ச்சுக்குள்ள நீங்கள் வந்து உட்காரும் போது உங்களுக்குள்ள வருகிற அந்த எதிர்நோக்கை நீங்கள் கொஞ்சம் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா, நான் எனக்கு இவ்வளோ நன்மை நடக்கும்னு நினைக்கிறேன்னான்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் நோட்டு பேனாலாம் கொண்டு வருவோம். என்ன நோட்டு பேனா பாட்டு புஸ்தகம் ஒரு பெரிய பையை வச்சு கொண்டு வருவோம். இப்போ கொண்டு வர்றதில்லை. ஒரு நாள் கொண்டு வந்துட்டு இந்த ஆராதனை டைமு, இந்த செய்தி நேரத்துலலாம் உங்களை குறித்து வரும் பார்த்தீங்களா எதிர்நோக்கு, நம்பி எதிர்காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன குறித்து நான் இவ்வளோ யோசிக்கிறான்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் வீட்டுக்கு போயிட்டீங்க, உறவுகளோட குடும்பத்தோட சேர்ந்துட்டோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இங்கே வெளியில்
வெளியில் போகும்போது வாசலை சப்பலை போட்ட உடனே என்ன பண்ணிடும் அப்படின்னா பாடுகள் பிரச்சனைகளை நம்ம என்ன பண்ணுவோம், சுமக்க ஆரம்பிச்சிடும், அதை பேச ஆரம்பிச்சிடும். போனால் என்ன நடக்குமோ தெரியல அப்படின்னு. அப்போது இங்கே நீங்கள் எழுதுறத என்ன பண்ணணும், அறிக்கையை பேசுங்க. எஸ், என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், என் வாழ்க்கை இப்படி தான் ஆண்டவர் வைப்பார் அப்படின்னு. சரியா? அப்போ அந்த தெளிவாக சொல்கிறார், கேத்தலிப்பில் தெளிவாக இருக்குது. நீங்கள் எதை எதிர்நோக்கி இருக்கிறீர்களோ அதை தயக்கமின்றி நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, தயங்காதீங்க, அப்படி என்ன ஊசலாடாதீங்க, வேவரிங் ஆகாதீங்க, தைரியமாக சொல்லுங்கள், என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு வேளை இப்படி இருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கை எதிர்காலத்தில் இப்படி தான் இருக்கும். ஏன்னா ஏசாயா 54 அவர் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி செய்து நீல ரத்தின கற்களை உன் அஸ்திபாரமாக்குவார்னு சொல்லி வசனம் இருக்குது. இப்போ ஒரு வீடு பிரதிஷ்டைக்கு போயிருந்தோம். அந்த போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால் அந்த வீட்டுக்கு போனோம். அவர் கான்ட்ராக்டில் கொடுத்துருப்பார் போல். அந்த கீழே உள்ள கல்லுலாம் அவங்க சாதாரண கல் சொல்லியிருப்பாங்க போல். அவர் சொல்கிறாரு, அவர் சொன்ன கல் வசனத்துக்கு விரோதமாக இருக்குது, அதனால் இந்த கல்லை நான் வாங்கிட்டேன். அவர் சொன்ன கிரில் வார்த்தைக்கு விரோதமாக இருக்குது, அதனால் இந்த கிரில்லை நான் போட்டுட்டேன். பாருங்க, அவர் எப்படி அந்த வீட்டை கட்டினார் அப்படின்னா வேலை இல்லாமல் வீட்டை கட்டியிருக்கிறாரு. வேலை இல்லாமல் வீட்டை கட்டியிருக்கிறாரு. நம்ம உருண்டு என்ன சொல்லுவோம்ல, கிரீஸை தடவிட்டு உருண்டாலும் உடம்புல ஒட்டுறதா ஒட்டணும். இந்த பழமொழி சொல்லியே தான் கிரீஸை தடவிட்டு அலையிறோம் நம்ம. அவர் கிரீஸையும் தடவை ஒன்றுத்தையும் தடவை வேலை இல்லை, வேலை ஸ்டோரில் வேலை பார்த்தவரா. ஏன்னா நாங்கள் ஆரம்பத்தில் போகும்போது அவங்க வீடு ஒரு அந்த வீடு சின்ன வீடு தான், இரும்பு செட்டு மாதிரி அடிச்சிருந்தது. அந்த வீட்டில் இருந்தவர் நல்ல அருமையாக ஒரு வீட்டை கட்டியிருக்கிறார். எப்படி அப்படின்னா வசனம், வார்த்தை அந்த வார்த்தையை பேசுகிறாரு, வார்த்தையை அறிக்கை எடுக்கிறாரு, வார்த்தை மேலே உறுதியாக நிற்கிறார். அந்த வார்த்தை மேலே உறுதியாக நிற்கிறதுனால காரியம் நடக்குது. காரியம் என்ன பண்ணுது, நடக்குமா, என்ன நடக்குது. இதெல்லாம் நம்ம சர்ச்சில் உள்ளவர் தான், வேற யாரும் கிடையாது. நம்ம சர்ச்சில் ரொம்ப சாதாரணமாக வந்துட்டு போவார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சாதாரணமாக வந்துட்டு போவாங்க அவங்க. இவங்களாம் இப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. இதுதான் அந்த கடுகு விதை. பார்த்தா கண்டிப்பாக நம்ம அவங்கள கொண்டு நம்ம நிப்பாட்டணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் அவங்களுக்கு இந்த மதிப்பை கொடுக்க முடியாது. அப்படி தான் இருப்பாங்க. இதுதான் இந்த கடுகு விதை. இந்த கடுகு விதை பார்க்க தான் இருப்போம், ஆனால் நிலத்தில் விழுந்து விளைஞ்சிட்டு அப்படின்னா அது வர 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 விரித்தடைந்து சகல விருட்சங்களை காட்டிலும் பெரிய விருட்சமாக இருக்குமா. புரியுதா? அப்போ இந்த வார்த்தையை பேசுகிறதுனால ஆரம்பத்தில் அற்பமாக தான் தெரியும், ஆரம்பத்தில் ஒன்றும் நடக்காத போல தெரியும். ஆனால் இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய விசுவாசத்தை வளர்த்து, ஏன்னா வார்த்தையை பேசும்போது விசுவாசம் வளருது. வார்த்தையை பேசும்பொழுது என்ன பண்ணுது, விசுவாசம் வளருது. ரோமர் 10 சொல்கிறாருல்ல, விசுவாசம் எப்படி வரும், ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதினால், கர்த்தருடைய நற்செய்தியை கேட்பதினால் விசுவாசம் என்ன பண்ணுமா, வளருமா. எந்த கேட்கணுமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி. அப்படிதான் இருக்குது. கேத்தலிக் பைபிள் தெளிவாக இருக்குது. அந்த நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா கேத்தலிக் பைபிள் இருந்தால் வாசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி. ஏன்னா கண்ட செய்தியை கேட்டோம்னா கொலாப்ஸ் ஆயிரும். ஏன்னா அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த நற்செய்தியை கேட்க என்ன பண்ணுமா, இந்த விசுவாசம் என்ன பண்ணுமா, வளருமா. அது வளர்றது மாத்திரமல்ல, பெரிய மரத்தை போல நிற்குமா. சகல காட்டு விருட்சங்களும் காட்டு பறவைகள் எல்லாம் வந்து அடையத்தக்கதான ஒரு பெரிய விருட்சமாய் மாறுமா. இதுதான் அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற வல்லமை. வார்த்தைங்கிறது நம்ம சாதாரணமாக நினைச்சிடறோம். வார்த்தை என்பது ஒரு சாதாரணமான காரியம் கிடையாது. நான் தெளிவாக சொல்லுவேன், ஒரு வார்த்தைக்குள்ள தேவனுடைய பல ஆலோசனைகள் இருக்குது. ஒரு வார்த்தைக்குள்ள, ஒரு வாக்குத்தத்தத்துக்குள்ள தேவனுடைய பல ஆலோசனைகள், தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற பல நினைவுகள் இருக்கிறது. இப்போ சொன்னோம்ல எரேமியா 29:17, நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை எனக்கு கொடுக்கும்படி அவர் என் மேல் வைத்திருக்கிற நினைவில் அறிந்திருக்கிறார். அந்த நினைவுகள் சமாதானம் உள்ளவைகள், தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. இது நம்ம சாதாரணமாக நினைச்சிடறோம். ஆனால் இதற்குள்ள அவர் வைத்திருக்கிற அந்த நினைவு எப்படிப்பட்டது என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதா? அப்போ அந்த வார்த்தை என்பது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. அந்த வார்த்தையை அதை சரியாக ஏற்றுக்கொண்டு, இன்னொரு இடத்துல ஏன் இந்த வார்த்தையில் நம்ம ஃபெயிலியர் ஆகிறோன்னா, சும்மா நார்மலாக பேசுறதுனால, பாஸ்டர் சொல்கிறாங்க அதனால் நாங்கள் சொல்கிறோம், கொஞ்சம் சொன்னேன்னு அப்படி கொஞ்சம் ஒளிப்புட்ட மாதிரி இருக்குது, கொட்டெல்லாம் அடித்து பேடெல்லாம் அடித்து டக்குன்னு அடிச்சுன்னா உடம்புலாம் என்ன பண்ணுது, கொஞ்சம் ஒளிப்புட்ட மாதிரி இருக்குது, கொஞ்சம் உற்சாகமான மாதிரி இருக்குனால இல்லை. அந்த வார்த்தையை நான் பேசும் பொழுது அந்த வார்த்தைக்குள் உள்ள வெளிச்சத்தை, வார்த்தைகள் இருக்கிற ஜீவனை நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். விதை கடுகு விதை தான், பார்க்கறது சின்ன விதை தான், ஆனால் அதற்குள் ஜீவன் இருக்கிறது. விதை கடுகு விதை சாதாரணம் தான், ஆனால் அதுக்குள்ள என்ன இருக்கு, ஜீவன் இருக்குது. இதை நிலத்தில் போடும் பொழுது என்ன பண்ணுதுன்னா அது ஒன்றை உருவாக்குகிறது, ஒரு காரியத்தை என்ன பண்ணுது, அது செய்கிறது. அதே போலதான் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் எப்படிப்பட்டதுன்னா அது மலையை காட்டிலும் பெரியது.
ஏன்னா உலகத்தில் பெரிய மலை இருக்குன்னா அதை காட்டிலும் அது பெரியது. அந்த அளவுக்கு தேவன் நம்மை குறித்து நல்லிணைவில் வைத்திருக்கிறார். ஏன்னா அந்த மலை இப்போ இந்த இந்தியா தேசத்தில் எவரெஸ்ட் மலை அது ரொம்ப பெருசுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தேவன் அந்த மலையை காட்டிலும் நம்மை குறித்து நல்ல நினைவுகள் வைத்திருக்கிறார். அந்த நினைவுகளாக கொண்டு என்ன பண்ணியிருக்கிறான்னா அந்த வார்த்தை அப்படிங்கிற ஒரு கண்டெய்னர்களை வச்சுட்டார். அது என்ன பண்ணிட்டார், வார்த்தைங்கிற கண்டெய்னர் வச்சுட்டார். இதை எடுத்து நாம் பேச பேச அதற்குள்ள இருக்கிற அந்த வெளிப்பாடை, அதற்குள்ள இருக்கிற அந்த ஜீவனை நாம் காணும் பொழுது அது என்ன பண்ணுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை நிச்சயமாகவே அது செய்துவிடும். விளையாமல் போகாது. அது என்ன பண்ணாது, விளையாமல் போகாது. இன்னைக்கு நம்ம பேசிகிட்டே இருக்கோம், ஒருவேளை இன்னைக்கு நடக்காத மாதிரி தெரியும். என்ன பாருங்களேன், அத்தி மரத்தை பார்த்து கர்த்தர் என்ன பண்ணுகிறார், சபிக்கிறார். அப்படி தானே போன வாரம் பாஸ்டர் எடுத்தாங்க, அத்தி மரத்தை பார்த்து சபிக்கிறார். உடனே பட்டு போச்சா, உடனே பட்டு போகலை. அடுத்த நாள் தான் அது பட்டு போனது தெரிந்தது. ஆனால் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டு அவர் சொல்லும் போது என்ன ஆயிடுச்சு, ப்ராசஸ் என்ன பண்ணிட்டு ஆரம்பிச்சுட்டு. ஒரு மரம் பட்டு போகணும்னா அது எங்கேருந்து பட்டு போகணும்னா வேர்ல இருந்தால் பட்டு போகும். வேர்ல இருந்து என்ன பண்ணும், அங்கே வேர் செத்த பிறகு தான் அப்படி படிப்படியாக அது என்ன பண்ணும், அதோடைய காரியம் வெளியில் தெரியும். அதே போல தான் ஆண்டவர் அந்த மரத்தை சபித்த உடனே அது வெளிப்பிரகாரமாய் கண்களால் காணக்கூடாத பிரகாரமாய் நடக்கலை, காணக்கூடாத இடத்துல அந்த காரியம் என்ன பண்ணுச்சா அது நடந்தது. அதே போல தான் இன்றைக்கு நாம் பேசுகிற அந்த வார்த்தைகள் வசனங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா நம்முடைய கண்கள் காணாத அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் சில காரியங்கள் அது என்ன பண்ணுது செய்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் வெளியில் வரும் பொழுது அது ஒரு பலமான விருட்சமாய் ஒரு பலமான ஒரு காரியமாய் என்ன பண்ண நிச்சயமாய் வெளிப்படும், நிச்சயமாக வெளிப்படும். அப்போ நம்ம நம்பிக்கை நாம் எதிர்நோக்கி இருக்கிற அந்த காரியத்தை தயக்கம் இல்லாமல் என்ன பண்ணணுமா பேசணும். தயக்கம் இல்லாமல் என்ன பண்ணணும் பேசணும். ஏன்னா என் வீட்டில் எப்படியே கல் ரத்தன கல்லாக வரும். அந்த என் வீட்டில் எப்படி வரும், கண்டிப்பாக வரும். எப்படியா முடியும், வார்த்தை சொல்லுது, வார்த்தை சொல்கிறது. ஏன்னா ஆபிரகாமை கூப்பிடுறாரு, கூப்பிட்டு நான் உனக்கு பிள்ளையை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அங்கே நம்புறதுக்கு ஏதும் இல்லைன்னா சரீரம் செத்து போயிட்டான். ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிட்டு சாராவுடைய கர்ப்பமும் முடிஞ்சிட்டு. ஆனால் வார்த்தை, அந்த வார்த்தை என்ன பண்ணியது, வந்த வார்த்தை 75 வயசுல தான் கொடுக்குறாரு வாக்குத்தத்தத்தை. உடனே எல்லாம் நடக்கல. அப்போ நடந்தால் கூட கொஞ்சம் பலன் இருந்திருக்கும், அப்படி தானே. ஆனால் 99வது வயது எல்லாம் முடிஞ்சு போன சாப்டரே க்ளோஸ் அப்படின்னு சொல்கிற ஸ்டேஜில் தான் என்ன பண்ணியிருக்குது அங்கே நடந்திருக்கு. என்ன காரணம், வார்த்தை. அந்த வார்த்தை என்ன பண்ணும், நிச்சயமாகவே காரியங்களை செய்யும். வார்த்தை என்ன பண்ணாது, ஒரு நாளும் அது போகவே போகாது. அதனால தான் பேதுருவில் சொல்லும் போது அழிவுள்ள வித்தினால் அல்ல, ஏன்னா ஜீவன் உள்ளதும் என்றென்று நிற்கிறதும் வேதவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோமா மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா அது அழிவில்லாதது. அந்த வார்த்தை எப்படிப்பட்டது, அழிவில்லாதது. அது நாம் பேசும் பொழுது அது நிச்சயமாக என்ன பண்ணுகிறது அப்படின்னா அதற்குரிய காரியங்களை நம்முடைய வாழ்வில் அதை செய்யும். அப்போ அந்த வசனத்தை நம்ம பேசும் பொழுது அறிக்கையிடும் பொழுது அதில் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, அங்கே வேவரிங்க இருக்கக்கூடாது. எஸ், சொன்னதை செய்வார். ஏன் அப்படின்னா அந்த வார்த்தையில் அவ்வளோ அத்தாரிட்டி இருக்கு. பாருங்களேன், எபிரேயர் 8வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 8:6. இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தரா இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். பழைய ஏற்பாடுல அங்க ஒரு உடன்படிக்கை பண்ணப்பட்டது. பழைய ஏற்பாடுல உடன்படிக்கை பண்ணப்பட்டது. ஆட்டுக்கடாக்குடைய ரத்தத்தினால ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினாங்க. ஆனா அந்த உடன்படிக்கைக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா வாக்குத்தத்தமும் இருந்துச்சு, சாபமும் இருந்தது. அந்த உடன்படிக்கையில் என்ன இருந்தது, ஆசீர்வாதமும் இருந்தது, அதில் சாபமும் இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா மனிதன் பாவத்திற்கு ஈடாக விற்கப்பட்டவனாக, பாவத்திற்கு அடிமையானவனாக இருந்தான். ஆனால் இங்கே இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை குறித்து இங்கே ஆக்கியோன் எழுதுறாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட, இப்போ நமக்கு ஒரு உடன்படிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கைனா விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட உடன்படிக்கை. நாங்கள் சொல்கிறோம்ல ஏசாயா 59 வார்த்தை என்ன இருக்கும், நாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், உடன்படிக்கை பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அந்த உடன்படிக்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக என்ன பண்ணாரா நிறைவேற்றிருக்கிறாரு. அப்போ இயேசு மேலே ஏற்படுத்தப்பட்ட அவருடைய ரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த உடன்படிக்கைக்குள்ள என்ன இருக்குன்னா விசேஷித்த வாக்குத்தத்தங்கள். அந்த வாக்குத்தத்தத்தின் பேரில் தான் உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்காங்க. அப்போ நம்ம நிற்கிறது உடன்படிக்கையில் நிற்கிறோம். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறோம்னா வாக்குத்தத்தத்தில் நிற்கிறோம், சாபத்தின் மேல் அல்ல.
புரியுதா? பழைய ஏற்பாட்டில் இந்த சாபத்தெல்லாம் என்ன பண்ணார்? அவர் சுமந்தார். கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்குல்ல, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதப்பட்டிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணார்? சாபமானார். அப்போ அதோட அர்த்தம் என்னன்னா, அவர் எனக்காக சாபமாயிட்டார். அதனால அந்த நியாயப்பிரமாணத்தில் இருந்த சாபத்தை நான் என்ன பண்ண வேண்டியதில்லை, சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சுமந்து தீர்த்துட்டார். அப்படித்தானே இருக்குது. அவர் எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அந்த சாபத்திலிருந்து நம்மளை என்ன பண்ணிட்டார்? தூக்கி எடுத்துட்டார். அப்போ சாபம் என்ன பண்ணாது? வேலை பார்க்காது. வேலை செய்வதற்கு அங்கே இடம் இல்லை, இடமே இல்லை. சாபம் நம்ம மேலே செயல்படுவதற்கு என்ன இல்லை? அங்கே இடமே இல்லை. ஏன்னா அவர் நமக்காக சாபமானார். அவர் சாபமானபடினால் சாபம் முற்றிலுமாய் நம்ம விட்டு அகற்றப்பட்டுட்டு ஆசீர்வாதம் மாத்திரமே நம்ம மேல் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் வாக்கு தத்தங்களாக நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறதா? கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் கொரிந்தியர் 2 பவுல் தெளிவாக சொல்றாரு, தேவனால் அருளப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவில் எப்படி இருக்குதா? ஆம் என்றும் ஆமேன் என்றும். அப்போ அவருடைய பார்வையில் எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேற்றப்பட்டுட்டு நமக்கு எல்லா வாக்கு தத்தங்களும் என்ன பண்ணப்பட்டிருக்குது? நான் ஒரு நாள் பேங்க்கு என் பையனுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி போயிருந்தேன். என்ன, ஸ்கூலில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் பணத்தை போடணும் அப்படின்ட்டாங்க. போயிருக்கும் போது இன்னொரு ஃபேமிலி என்ன பண்ணாங்க, பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. அந்த பையன் ஒரு எல்கேஜி இல்லைன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிப்பான்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, இப்போவுமே அவனுக்கு ஏதோ 10 லட்சமோ ஏதோ 20 லட்சமோ டெபாசிட் பண்ணுறாங்க பேங்க்கில். எப்படி 10 லட்சமோ 20 லட்சமோ என்ன பண்ணுறாங்க? டெபாசிட் பண்ணுறாங்க. சரியா? இப்போ வீட்டுக்கு போயாச்சு, டெபாசிட் பண்ணி வீட்டுக்கு போயாச்சு. இப்போ இவன் பேர் லெவலில் இருக்குது, 20 லட்சம் இருக்குது. இது இவனுக்கு தான் சொந்தம். வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போனோன்னே அப்பாட்ட கேட்க, அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பான்னு கேட்குறான். என்ன, அப்பா வீட்டுக்கு வந்துட்டார்ல, இல்லைப்பா நாளைக்கு வாங்கி தரேன் அப்படிங்கிறாரு. சொன்னேன்னு என்ன நினைப்பான்? சார் இந்த அப்பாவுக்கு நம்ம மேலே பிரியமே இல்லை. ஒரு ஐஸ்கிரீம் கேட்டால் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஒரு ஐஸ்கிரீம் கேட்டால் வாங்கி, அந்த மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். அங்கே 20 லட்சம் டெபாசிட் பண்ணியிருக்கு. அதெல்லாம் அவனுக்கு தான். அவன் படிப்பு செலவுக்கு, அவனுக்கு எல்லாம் அவனுடைய எப்படி அவனுடைய ஆரோக்கியத்திற்கு எல்லாத்துக்குமே அந்த அமௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டாங்க. சரியா? இப்போ நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒன்றுமே நம்ம வாழ்க்கையில் இல்லைப்பா, எனக்கு ஒன்றுமே இல்லை, ஆண்டு இன்பம் தான் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறாரு? கொடுக்க போகிறார். இல்லைங்க, எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் முடிந்தது அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? சொன்ன பொழுதே சாபத்தெல்லாம் என்ன பண்ணிட்டார்? அகற்றிட்டார். இந்த சாபம் தான் கேன்சர் மாதிரி என்ன பண்ண அரிச்சுக்கிட்டே இருக்கும். அதை என்ன பண்ணார்? முற்றிலுமாக என்ன பண்ணிட்டாரா? நீக்கிட்டாரு. நீக்கிறதுனால என்ன பண்ணாது? சாபம் வேலை பார்க்காது, ஆசீர்வாதம் வேலை பார்க்கும். புரியுதா? ஆனால் நம்ம என்ன நினச்சிருக்கோம்? ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும். இல்லை, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகள். பழைய ஏற்பாட்டிலே சொல்கிறான், சவுல் தாவீதை பார்த்து சொல்கிறான், என் குமாரனாகிய தாவீதே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், மென்மேலும் பலப்படுவாய், கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்வாய் அப்படிங்கிறான். அதை பார்க்கலும் இங்கே புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது, அவர் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையே வாக்கு தத்தங்களின் பேரில் தான் என்ன பண்ணப்பட்டிருக்குதா? அந்த உடன்படிக்கையை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறதா. பழைய ஏற்பாடுலாம் செஞ்சா இப்படி, நீ இப்படி வாழ்ந்தா இப்படி. இப்போ அப்படி இல்லை, நீ அந்த உடன்படிக்கைக்குள்ள தான் இருக்கீங்க. அப்போ கேள்வி வரும், அப்போனா நான் தவறு செஞ்சால் அடி உள்ளாதா? தவறு செஞ்சால் நம்ம நினைக்கிறாலும் தவறு செய்கிறோம். எங்கள் வீட்டில் 2 கிளி வளர்க்குறோம். அதெல்லாம் ஒரு கிளி ரொம்ப முரடானது, இன்னொன்று கொத்தி விரட்டிடும். அப்போ எங்கள் வீட்டில் ஒரு நாள் சொல்கிறான், இந்த கிளி என்ன பண்ணுது? பெரிய கிளி சின்ன கிளியை கொத்துது. ஆனால் சின்ன கிளியை தூக்கி கூண்டில் போட்டுட்டோம்னா அது பாதுகாப்பாக இருக்கும். சின்ன கிளியை தூக்கி கூண்டில் போட்டுட்டா பாதுகாப்பாக இருக்கும். அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. நியாயபரமான எதுக்கு அப்படின்னா, பிசாசுன்னு ஒருத்தர் என்ன பண்ணா, அப்போ ஆளுக செஞ்சுட்டே இருந்தால் அவனுக்கு எல்லா அதிகாரமும் மனுக்குலத்தின் மேலே இருந்தது. அதனால் அவன்கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு சொல்லி கூண்டுகளை போட்டார். புரியுதா? இப்போ ஆண்டவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த கொத்திக்கிட்டே இருந்த கிளி பார்த்தீங்களா, கொத்திக்கிட்டே இருந்த கிளி என்ன பண்ணிட்டாரு? கசாப்பு வச்சு சாப்பிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? அதை அகற்றிட்டார். இப்போ கூண்டு தேவையா? கூண்டு தேவை இல்லை. அது என்ன பண்ணலாம்? சுதந்திரமாக வீட்டுக்குள்ள வந்து என்னெல்லாம் கிடக்கோ அதெல்லாம் சாப்பிடலாம், எங்கெல்லாம் பறந்து ஏறி உட்காரலாம், அங்கெல்லாம் என்ன பண்ணலாம்? உட்காரலாம். அதே போல தான் ஒரு காலத்தில் நம்ம மேலே இருந்த சாபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பிசாசு மேலே எடுத்த ஜெயத்தின் மூலமாய் அகற்றிட்டா. இப்போ நம்ம எதுக்குரியவர்கள்னா ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள். இந்த மனநிலைமையில நான் வேலைகளை செய்யும் பொழுதோ, தொழிலை பார்க்கும் பொழுதோ, அதில் நிறைவான ஆசீர்வாதங்களை நம்மளால் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். எது இந்த மனநிலைமைக்கு நம்மளை கொண்டு வருதுன்னா, இந்த வார்த்தையை நாம் பேசுவதனால், கர்த்தர் அருள் இருக்கிற இந்த வாக்கு தத்தங்களை நம்ம பேசுறதுனால.
ஒரு வாக்குத்தத்தம் வருது, புல்பீட்லேருந்து ஒரு வாக்குத்தத்தம் வருது, எஸ் ஆமேன் அப்படின்னு சொல்லி அதை நம்ம ரிசீவ் பண்ணணும். கண்டிப்பாக உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார்னு சொன்னால் ஆமேன் அப்படி சொல்லி அது என்ன பண்ணாது, எனக்குரியது என்ன பண்ணணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் அது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை மேலே தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், உடன்படிக்கை ஸ்தாபித்து இருக்கிறார். ஆகையால் அந்த வார்த்தை நடக்கும். புரியுதா? பிள்ளைகளுக்கு வரிசை மாற்றி மாற்றி உடம்பு சரியில்லாமல் வந்தது, ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால் டாக்டர் சொல்லார் வைரல் ஃபீவர் மாதிரி இருக்குது அப்படின்னாரு. என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. என்ன என்னால் அதை என்ன பண்ண முடியல. அவர் 4 நாள் இருக்குப்பா 5 நாள் இருக்குப்பா அப்படின்னாரு. ஒரே நாளில் சரியாயிட்டு. ஆனால் 4 நாள் லீவ் போட்டு ஜாலியாக வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் உட்கார வச்சோம். ஏன் அதை ஏற்றுக்கொள்ள முடியல? இந்த வார்த்தையை பேசுறதுனால என் மனநிலைமை இப்போ எப்படி இருக்குன்னா, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது. என்ன பண்ணாது, அணுகாது. ஏன்னா மனநிலைமை அந்த வார்த்தை பேசுறதுனால மாற்றி விட்டது. ஒரு மெடிக்கல் ரெப்புக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுக்கு நாங்கள் போய் உட்காந்து ஜெபிக்கிறதுக்கு முன்னால் அவர் பெரிய ஹிஸ்டரியை சொல்கிறார். நான் இந்த டெஸ்ட் எடுத்தேன், அந்த டெஸ்ட் எடுத்தேன், இந்த டெஸ்ட் எடுத்தேன் அப்படிங்கிறாரு. இப்போ அவருக்கு பிரச்சனையே சரீரம் இல்லை, அவருக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன். இப்போ நமக்கு எதாவது ஆச்சுன்னா உடனே பார்ப்போம். பார்த்தீங்களா, நெட்டில் போயிட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உடனே தட்டி பார்ப்போம் கிடக்கணும். இப்போ அதுக்கு பாருங்கள், கூகுளில் ஃபோட்டோ எடுத்தாலே காமிச்சிருது எல்லாம். பிள்ளைகளுக்கு உடம்புல கொஞ்சம் பொறியாக இருந்துச்சுன்னா உடனே ஃபோட்டோ எடுத்தால் இது என்னன்னு காமிச்சிருது, இது இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்படி இந்த இன்ஃபர்மேஷன்ஸை, வெளியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் உள்ள ஸ்டோர் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, வார்த்தை பலன் கொடுக்க மாட்டேங்குது. கடுகு விதை என்ன பண்ண முடியும், செயல்பட முடியல. இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு உரியது அல்ல. அப்போ அந்த மெடிக்கல் ரெப்பை நான் யோசித்தேன், இவ்வளோ தெரிஞ்சதுனால தான் இந்த மாதிரி ஜெபம் பண்ணாலும் நடக்காது. அவருக்கு நாங்கள் போய் ஜெபம் பண்ணாலும், இந்த உலகத்தில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருக்கார், இப்போ ரொம்ப பயன்படுத்த லிபர்ட்டி ஏஞ்சல்னு சொல்லி, அவரை கூப்பிட்டு வந்து ஜெபம் பண்ணாங்க கூட என்ன பண்ணாது, அவருக்கு சுகம் வராது. ஏன்னா அவர் மனநிலைமை ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த ஸ்டோரேஜ் இருக்குது. இல்லை இதை கிளியர் பண்ணி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க இன்ஃபர்மேஷனை உள்ளே ஏற்றினாதான் அது என்ன பண்ணும் அப்படின்னா, அங்கே காரியத்தை மாறுதலாக முடியும். அங்கே சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு வியாதி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மருந்தே இல்லை அப்படின்னா என்ன செய்வாங்க, எவ்வளோ இன்ஃபர்மேஷனும் உள்ளே போனால் ஒன்றும் பண்ணாது. இதை தான் உள்ளே ஏற்றி ஆகணும், வசனத்தை தான் என்ன பண்ணணும், ஏற்றி ஆகணும். கொரோனா வந்துச்சு, என்ன அதோட தன்மையே தெரில. சைனாவில் வந்துட்டு, இந்தியாவில் வந்துட்டு, இங்கே தூத்துக்குடி வந்துட்டு அப்படின்னா சின்ன பிள்ளைங்க இருக்காங்களோ டக்குன்னு பயம் வந்துச்சு. ஏன்னா ரொம்ப தவம் இருந்து ஒரு பிள்ளை பெற்றோமா, வந்த உடனே ஒரு உள்ள பயம் வந்துச்சு. ஆனால் அடுத்தவளே வசனம் சொல்லிச்சு, இருதயத்தில் வசனம் வருது என்னன்னா, பொல்லாப்பு எனக்கு நேராது, வாதையின் கூடாரத்தை அணுகாது. அது போல் அணுகவே இல்லை. புரியுதா? அப்போது உலகத்தில் எவ்வளோ சூழ்நிலை இருந்தாலும் அது நம்மை பாதிக்காதபடிக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க முடியும். எப்பொழுது அப்படின்னா, ஆண்டுடைய வார்த்தையினால் நம்முடைய இருதயங்கள் நிரம்பி இருக்கும் பொழுது. ரோமருக்கு பவுல் எழுதுகிற நிருபத்தில் 12:2 வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இங்கே கேத்தலிக் பைபிள் எப்படி இருக்குன்னா, இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைவதாக, அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ எங்கே பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, உன்னுடைய மனசு இந்த உலகத்தில் இருக்கிற இன்ஃபர்மேஷனால் என்ன பண்ணக்கூடாது, நிரம்பக்கூடாது. புரியுதா? செய்தியை பார்த்த உடனே திரும்பவும் லெபனான்ல சண்டையா, மகா மூன்றாவது உலகப்போர் வருதா, வந்தால் வரட்டும். ஏன்னா ஒரு வீட்டில் போய் உட்காந்து ப்ரேயர்லாம் முடிச்சு இந்த மாதிரி விசுவாச வார்த்தையெல்லாம் பேசின பிறகு அவங்க அப்படியே மெல்லமாக பேசுகிறாங்க, இந்த உலகத்தில் நடக்கிற காரியத்தில் பார்த்தா பயமாக இருக்குல்ல பிரதர் அப்படின்னு. நான் கேட்டேன், இதில் உலகத்தில் என்னெல்லாம் எப்படி நடக்குது, பைபிளில் எழுதுனாதான் நடக்குது. ஆமாம், எழுதுன நடுவில் ஒன்று சொல்லியிருக்கிறார்ல, உன் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டுன்னு சொல்லியிருக்கிறார்ல, நீ ஏன் அதை விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க? 3ஆம் உலக போர் நடந்தாலுமே, உலகத்தில் மகா பெரிய பஞ்சம் வந்தாலும் சரி, நம் ஆத்துமாக்களை போஷிக்கிறவர், நம்ம எலும்புகளை நிலமுள்ளதாய் மாற்றுகிறவர், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார், வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அப்போ எது நம்ம இதயத்தில் நிரம்பணும்னா இதை தான் நிரம்பணும். ஏன்னா நியூஸை பார்த்துக்கிட்டு அதில் என்ன சாப்பிடும்போது நியூஸை பார்த்து அதையும் சேர்த்து சாப்பிட்டு உள்ளே நிரப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரியாது. இப்போ அவங்களுக்கு என்னன்னா, ஜெபம் பண்ணுறாங்க, பைபிள்லாம் வாசிக்கிறாங்க, ஆனால் அந்த இருதயத்தில் இந்த காரியம் நிரம்பாதனால
உலகத்துக்காரன் நிரம்பி இருக்கனால தேவனுடைய சித்தம் என்னன்னு அவங்களால தெரியல முடியல. தேவனுடைய சித்தம் என்னன்னா நம்மை பாதுகாப்பது. புரியுதா? வலுவாதபடிக்கு நம்மை காப்பாற்றுவது அவருடைய சித்தம். மகிமுள்ள சன்னிதானத்தில் மாசற்றலை நிறுத்துவது அவருடைய சித்தம். நீங்க உங்களை மாசற்றலை என்ன பண்ண முடியாது? காத்துக்கொள்ள முடியாது. காத்துக்கொள்ள நிச்சயமா முடியாது. எவ்வளவு பிரயாசம் பண்ணாலும் என்ன பண்ணாது? முடியவே முடியாது. அவர் தான் நம்மளை காப்பாற்றுகிறார். அவர் தான் நம்மளை என்ன பண்றாரு? இது பண்றாரு. வண்டியில் வந்திருப்பீங்க எல்லாருமே, என்ன பைக்கில் வந்திருப்பீங்க எல்லாருமே. பைக்கு தானா உங்களை கூப்பிட்டு வந்துச்சா? நீங்க தான் ஓட்டிட்டு வந்தீங்க. புரியுதா? அப்போ அதுபோல நம்ம இயக்கிறவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் நம்மளை என்ன பண்ணுகிறார்? நம்முடைய தயவுள்ள சித்தத்தினுடைய எண்ணங்களையும் செயல் நமக்குள்ள தந்து நம்ம என்ன பண்ணுகிறாரா? அவர் நடத்துகிறார். அப்போ நம்மை நாமே என்ன பண்ண முடியாது? பூர்ணப்படுத்திக் கொள்ள முடியாது, பரிசுத்தவர்களை கொடுத்த முடியாது. அவர் நம்ம என்ன பண்ணி இருக்கிறார்? பூர்ணப்படுத்தி இருக்கிறார். அவர் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறாருங்கிற அந்த நினைவு நம்முடைய இதயத்தில் இருக்கும் பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியும்? புதிதாக்க முடியும். அதான் சொல்றாரு, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. இப்போ நமக்கு அது மேலே இருக்கிறனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். கேத்தலிக் பைபிள் எப்படி இருக்கு அப்படின்னா, உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றமடைவதா. அப்போ தேவனுடைய சித்தம் எது, தேவனுடைய நன்மை எது, தேவனுடைய பரிபூர்ணமான காரியம் எதுன்னு சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளணும். அப்படின்னா உங்கள் எண்ணம், உங்கள் உள்ளம், மனசு என்ன பண்ணணுமா? புதுப்பிக்கப்படணும். அது எப்படி புதுப்பிக்கப்படும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதனால் மாத்திரமே. கர்த்தருடைய வார்த்தையை ஏன் பேசணும் பேசாமல் பைபிள் வாசித்தா மட்டும் மாறிடுமானா? நிச்சயம் மாறாது. என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல மார்க் வாங்குற பிள்ளைங்க, நல்லா படித்து மார்க் வாங்குவாங்கல்ல, அவங்க எப்படி படிப்பாங்கன்னா சத்தம் போட்டு படிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? சத்தம் போட்டு படிப்பாங்க. அப்படி சத்தம் போட்டு படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க காது கேட்கும், கண்ணும் பார்க்கும். அப்போ என்ன ஆகுது? அந்த இருதயத்தில் போய் ஆழமாக என்ன பண்ணிடுது? அது பதிஞ்சிருது. எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து கம்ப்யூட்டர் பிரிண்டர் அடிக்க பார்த்தீங்கன்னா சடன்னு அது மாதிரி எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு வந்துடுவாங்க. புரியுதா? என்ன காரணம்னா அது மனசு ஃபுல்லாக நிரம்பி. அதே போல தான் கர்த்தருடைய வார்த்தையை நல்லா சத்தமாக நான் பேசும் பொழுது நம்முடைய காது கேட்கும் போது என்ன ஆகுது? உள்ளே போகுது. தாவீது இதை செய்கிறாரு. அவர் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போதெல்லாம் சொல்கிறார், ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற, ஏன் தெரிவிக்கிற, நீ எதிர்பார்த்துக்கிற அவர்கிட்ட இருந்து வரும். தாவீது என்ன பண்ணுறாருன்னா தனக்குத்தானே பேசி என்ன பண்ணார்? தன்னை தைரியப்படுத்துகிறார். வேதத்தில் இருக்குல்ல, ஒரு பிரச்சனையோட தாவீது என்ன பண்ணான்னா கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். எப்படி திடப்படுத்தியிருப்பான்? சங்கீத புஸ்தகங்களை தெளிவாக பாடுறான். பிரச்சனை வரும்போது, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குற, ஏன் திகைக்கிற, தேவனை நோக்கி அமர்ந்துரு, நீ நம்புகிறது அவராலே வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான்? தனக்குத்தானே என்ன பண்ணுகிறான்? பேசுறான். தனக்குத்தானே அவன் எதிர்பார்த்திருக்கிற அந்த நம்பிக்கையை, தேவன் மேல் தான் வைத்திருக்கிற நல்ல விசேஷமான காரியங்களை என்ன பண்றான்? தனக்கே அவன் பேசுறான். அந்த பாடலாம் எழுதி என்ன பண்றான்? கொடுத்து பாடி கேட்பானான். தாவீது சங்கீதம் 23 சங்கீதம்லாம் இருக்குல்ல, வனாந்தரத்தில் என்ன பண்ணார்? பாடினார். அதோட விட்டுறல. ராஜாவானவர் எழுதி கொடுத்து என்ன பண்ணுவாரா? ராகத்தலைவனை கொடுத்து பாடுறதை கேட்பாரா. இப்போ என்ன ஆகுது? விசுவாசம் பில்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. உள்ள மனசு என்ன ஆகுது? மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா, அது தேவனுடைய சிந்தனையோட எண்ணத்தோடு கூட அது என்ன பண்ணிடும்? இணையும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணிடும்? லகுவாய் மாறிடும். அப்போ உட்கார்ந்தாலும் நடந்தாலும் என்ன பண்ணும்? வார்த்தையை பேசணும். என்ன நீங்கள் எதை பார்த்தாலும் அது வசனத்தை தான் பார்க்கணும். நம்ம இந்த கிளி கொண்ட சொன்னோன்னா நம்ம மைண்டில் வருது பார்த்தீங்களா? அப்போ அந்த அப்படி பார்க்கும் பொழுது என்னன்னா, அந்த வார்த்தையின் உள்ள வெளிச்சத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோமோ பெற்றுக்கொள்கிறோம். என்ன ஒரு வசனம் அப்படி இருக்கு, உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும், தூரத்தில் உள்ள தேசத்தை உன் கண்கள் காணும். இதை ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்கோம், டக்குன்னு என் கண்ணு திறக்குது. ஃபாரின்லாம் கால் நிற்கிற மாதிரி. ஆக்சுவலாக அந்த வசனம் அதுதான். தூரத்துள்ள தேசத்தை உன் கண்கள் காணும்னா டிவி பெட்டியில் உட்காந்து பார்க்கறது கிடையாது. ஆஹா மலேசியா சூப்பராக இருக்கு, அமெரிக்கா சூப்பராக இருக்குன்னு பார்க்கறது இல்லை. நான் சொல்றது புரியல. ஏன்னா வார்த்தை உண்மை. இந்த வெளிச்சம் வரும்போது நடக்கும். புரியுதா? இப்போ பேச தான் திறக்கும், கண்ணும் திறக்கும். முதல்ல ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும். இந்த வார்த்தைகளை பேச என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கண்கள் திறக்கும் போது இந்த வசனத்தை சொன்னா உள்ள இருந்து அப்படி ஒரு ஃபிளாஷ் ஆகுது. என்னன்னா, அநேக தேசத்துலேருந்து ஊழியம் செய்கிற மாதிரி நடக்குமா? நடக்கும். ஏன்னா உள்ள வந்துட்டுல படம் என்ன, மனசு என்ன ஆகுது? மறுரூபமாகுது, புதிதாக்கப்படுது. இப்போ என்ன ஆகுது? அந்த தேவனுடைய சித்தம் உள்ள வந்தன, அந்த சித்தம் என்ன பண்ணிடும்? வழி நடத்திடும். அதனால பிலிப்பியர்ல சொல்ல, தம்முடைய தயவுள்ள சித்தத்தினுடைய எண்ணங்களை உண்டாக்கி அந்த எண்ணங்களுக்கு ஏற்ற செய்களையும் உண்டாக்குகிறாரா. என்ன பண்றாரு? உங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை உண்டாக்கி, அந்த எண்ணத்தை உண்டாக்குனது மாத்திரமல்ல, அதுக்குள்ள ஒரு செய்தியும் கொடுக்குறாரு. இது எப்படி வரும்? இந்த வார்த்தையை நான் பேசி இந்த மனதை மறுரூபமாக்கும் பொழுது, புதிதாக்கும் பொழுது, தேவனுடைய எண்ணங்கள் உள்ள வந்து உட்கார்ந்தன, அந்த எண்ணங்கள் அவரே என்ன பண்ணுவாரா? செயல்படுத்த ஆரம்பிச்சுடுவார். புரியுதா? அப்போ
வார்த்தைக்குள்ள எல்லாமே இருக்குது. வார்த்தைக்குள்ள சகல காரியங்கள். அப்போ பேசும் பொழுது அது ஒரு நாளும் என்ன பண்ணாது, வெறுமையாகாது, வெறுமையாகாது. அது நிச்சயமாக அதுக்குள்ள ரிசல்ட்டை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். புரியுதா? ஆனால் சில நேரத்தில் ஏன் பேசினாதான் நடக்குமா அப்படி சொல்லி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மை குறித்ததான சரியான அறிவு, நம்மை குறித்ததான சரியான அறிவை வேதத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாததுனால. உதாரணத்துக்கு இப்படி சொல்லலாம். எபேசியருக்கு எழுதின எபேசியருக்கு பவுல் எழுதின அந்த நிருபம் 1வது அதிகாரத்தில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க, 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இந்த வசனத்தில் என்ன புரியுது அப்படின்னா, இதை வச்சு நீங்க ஜெபம் பண்ண சொன்னாலோ விசுவாச அறிக்கை பண்ண சொன்னாலும் நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஆண்டவரே உங்களுக்கு முன்பதாக அன்பில் நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்கள் இருப்பதற்காக உலக தோட்டத்துக்கு முன்னே கர்த்தர் என்ன பண்ணார், தெரிந்து கொண்டார் அப்படிம்போம். ஆக்சுவலாக இது அப்படி கிடையாது. அது இங்கிலீஷ் பைபிளில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும். அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவராக இருப்பதற்குன்னு சொல்லி தமிழில் இருக்கும். ஆங்கில வேதத்தில் எப்படி இருக்குன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் நம் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாய் நாம் அவருக்கு முன்பதாக பரிசுத்தம் உள்ளவர்களாக குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்காக என்ன பண்ணாரா, தெரிந்து கொண்டாரா. எப்படி? பரிசுத்தம் உள்ளவர்களாக குற்றம் இல்லாதவர்களாக இருப்பதற்காக தெரிந்து கொண்டார். இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஆக்சுவலாக இது இந்த வசனம் நிறைவேற்றப்பட்ட ஒரு காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த உடனே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாக நம் மீது அன்பு கொண்டார். அந்த அன்பின் நிமித்தமாய் அவருக்கு முன்பதாக பரிசுத்தமுள்ளவர்களாக குற்றமில்லாதவர்களாக நிறுத்துவதற்காக என்ன பண்ணார், சித்தம் கொண்டார். அந்த சித்தத்தின்படி இயேசுவை நமக்காக என்ன பண்ணார், கொடுத்தார். அப்போ இயேசுவை நமக்கு கொடுத்ததுனால இப்போ நம்ம தேவனுக்கு முன்பதாக எப்படி நிற்கிறோம் அப்படின்னா, பரிசுத்தம் உள்ளவர்களாக குற்றமில்லாதவர்களாக தேவனுக்கு முன்பதாக நிற்கிறோம். புரியுதா? அது எப்படியா, எனக்கு சில குறைகளை வசனம் அப்படிதான் சொல்லுது. இந்த வசனம் அப்படிதான் இருக்கு. இதை விட இப்படி நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா நீங்க சொல்றீங்க, இதுல வேற மாதிரில தெரியுது. நீங்க ஃபுல்லா நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா புரியும். சரி, இதற்கு ஈக்குவல் இன்னொரு வசனம் சொல்றேன். கொலோசியர் 1வது அதிகாரம், கொலோசியர் 3:21 வாசிங்க. சாரி, கொலோசியர் 1:21. கொலோசியர் 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும். இப்போ தெளிவா பாருங்க. முன்னே, இப்பொழுதுன்னு சொல்லல. எப்படி? முன்னே எடுத்துட்டீங்களா? முன்னே. அப்போ முன்னதான் நீங்க யாரு? அந்நியர். முன்னதான் நீங்க யாரு? துர்க்கிரியைகளான மனதில சத்துருக்களா இருந்தவர்கள். இப்போ என்ன பண்ணிட்டாரு? இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். இப்ப என்ன பண்ணப்பட்டுட்டோம்? நம்ம ஒப்புரவாக்கப்பட்டு விட்டோம். தேவனோட என்ன பண்ணப்பட்டுட்டோம்? ஒப்புரவாக்கப்பட்டுட்டோம். எப்படி? ஒரு காலத்துல அந்நியரா இருந்தோம், இப்ப அப்படி கிடையாது. இப்ப எப்படி இருக்கிறோமா? பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களும் அவருக்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணி இருக்கிறாரா, நிறுத்தி இருக்கிறார். இப்ப நீங்க தேவனுக்கு முன்பதாக நிற்கிறீங்க. தேவனுக்கு முன்பதாக மாத்திரமல்ல, எபேசியர்ல 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி அவருடைய வலது பாரிசத்தில் உட்கார வைக்கப்பட்டீர்கள். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய அதிகாரத்தில் பங்கு பெற்றிருக்கிறோம். கர்த்தரோடு கூட என்ன பண்ணி இருக்கிறோம் அப்படின்னா, அவருடைய அதிகாரத்தில் பங்கு பெற்றிருக்கிறோம். என்ன அதிகாரம்? வார்த்தையின் அதிகாரம். புரியுதா? என்ன அதிகாரம்? வார்த்தையின் அதிகாரம். அவருடைய ஆளுகையோடு கூட என்ன பண்ணி இருக்கிறோம்? பங்கு பெற்றிருக்கிறோம். என்ன ஆளுகை? வார்த்தையின் ஆளுகை. அப்ப அவர் எப்படி வார்த்தையை கொண்டு அதிகாரம் செலுத்துகிறாரோ, எப்படி அவர் வார்த்தை கொண்டு ஆளுகை செய்கிறாரோ, அதே போல வார்த்தை கொண்டு நாம் ஆளுகை செய்ய முடியும், நாம் அதிகாரம் செலுத்த முடியும். புரியுதா? அப்ப நம்முடைய நிலைமை, நம்முடைய ஸ்டேட்டஸ் இதுதான். இப்போ இதை கரெக்டாக புரிஞ்சிக்கல அப்படின்னா டவுட்டோட தான் பேசுவோம். நம்ம சொன்னால் நடக்குமா நடக்காத? இல்லை, ஆண்டவர் என்னை அவருக்கு முன்பதாக நம்ம நிறுத்திட்டார். இன்னும் பாருங்களேன், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5வது அதிகாரத்தை மலை பிரசங்கத்தில் சொல்றாரு. எதை தேடுனா இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, இதெல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படிங்கிறாரு. அப்போ தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டா பூமியில? அந்த டைமு வரல. ஆனா இப்போ தேவராஜ்யம் எங்க இருக்கு?
நமக்குள்ள இருக்கு. நம்ம எப்படி இருக்கோம்? தேவராஜ்யத்தின் பிள்ளைகளா இருக்கும். அப்போ கூட கொடுக்கப்படுமா கொடுக்கப்படாதா? ஆனால் நம்ம என்ன எப்படி நம்ம தேவராஜ்யத்தை தேடணும்? இல்லைங்க, நீங்கள் தேட வேண்டாம், அவரே தேடி வந்து தேடுங்கள்னு சொன்னார். சொன்னவரே தேடி வந்து இவன் சொன்னா தேட மாட்டான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு? நமக்காக பலியாகி, யோவான்ல சொல்லப்பட்டபடி அவர் நமக்காக பலியாகி கிறிஸ்து நமக்குள்ள வந்ததுனால அந்த தேவ ராஜ்யத்துக்கு ஒரு பிதா நமக்குள்ள வந்து என்ன பண்ணிட்டாரா? வாசம் பண்ணிட்டார். ராஜ்யத்துக்குரியவரே நமக்குள்ள இருக்கிறார். அப்போ எல்லாம் நமக்கு என்ன பண்ணப்படும்? கூட கொடுக்கப்படும். நம்ம தேடினால தான் கொடுக்கப்படும் நினைக்கிறதுனால தான் வார்த்தை பேசுறதுல அங்கே என்ன ஆயிருது அப்படின்னா பலன் இல்லாமல். இல்லை, நான் தேவ ராஜ்யத்துக்குரியவனாக இருக்கிறேன், தேவராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறது, ஆகையால் எனக்கு கூட கொடுக்கப்படும். அதாவது அந்த பைபிளை நம்ம பார்க்கும்போது கரெக்டாக பார்க்கணும். எந்தெந்த காலகட்டங்களில் இது பேசப்பட்டது, எந்தெந்த காலகட்டங்களில் தேவன் இதை பேசினார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சில இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இருந்த காலகட்டத்துக்கு இதை பேசுவார், திடீர்னு கடந்த காலத்தில் உள்ளது பேசுவார், அப்புறம் பார்த்தா ஓமைகளால் எதிர்காலத்தில் உள்ள காரியங்கள் என்ன பண்ணுவார்? பேசுவார். அதை கரெக்டாக பார்க்கணும். கரெக்டாக பிடிக்கல அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா கொஞ்சம் பேசினா நடக்குமா அப்படிங்கிறதுல ஒரு வேவரிங் வந்து. இல்லை, நான் ராஜ்யத்துக்குரியவனாக இருக்கு. இப்போ நம்ம யார்? ராஜ்யத்தின் பிள்ளைகள், உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறோம். நம்ம யாரு? உடன்படிக்கை பண்ணப்பட்ட, அவர்களோட உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதோட அர்த்தம் என்னன்னா அவரை போலவே ஆளுகை செய்கிறவர்கள். அப்போ நம்ம யாரு அப்படின்னா தேவரகமானவர்கள். நம்ம யாரு? தேவரகமானவர்கள். பாருங்களேன், ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழைய நாள்லாம் ஒளிந்து போன எல்லாம் புதிதாயின. இந்த சப்ஜெக்ட் நம்ம என்ன நினைச்சிடும் அப்படின்னா கிறிஸ்துக்குள்ள இருந்தால் தானே, கொஞ்சம் நான் வெளியில் போயிட்டா நடக்காதோ, பழசா மாறிடுவோமோ? பழசாலாம் மாற மாட்டீங்க, புதியதாக்குனது தான். அந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா கேள்விக்குறியா ஒரு காரியத்தை வைத்து, அதாவது அந்த அந்த பேச்சில் கேள்விக்குறியாய் ஒரு காரியத்தை வச்சு அந்த காரியத்தை உறுதிப்படுத்துறார். நீ உங்க அப்பா பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்கல்ல. இப்போ எங்கள் வீட்டில் கேட்பேன், பாப்பா திடீர்னு சேட்டை பண்ண, நீ அப்பா பிள்ளை இல்லையா அப்படின்னு என்ன பண்ணிடுவோம்? அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை உறுதிப்படுத்த, நீ என்னுடைய பிள்ளை என்கிறத நான் என்ன பண்ணுறேன்? உறுதிப்படுத்துகிறேன். அதே போல தான் பவுல் சொல்ல, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் டவுட்டுங்களை வைக்கல, அதை உறுதிப்படுத்த, நீ கிறிஸ்துக்குள்ள தான் இருக்கிற, அதனால் நீ யாரு? புதிய சிருஷ்டி, பழைய நாள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. அப்போ நம்ம யார்? புதுப்பிக்கப்பட்டவர்கள். பாவத்திற்கும் நமக்கும் என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை. ஒரு காலத்தில் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கூண்டில் அடைக்கப்பட்டோம். அந்த கூண்டுக்கு வேலை தேவையில்லை. ஏன்னா எது நம்மை அச்சுறுத்தியதோ அதை ஆக்கினைகளாக தீர்த்து முடித்தார். ரோமர் அப்படிதானே சொல்றாரு 8வது அதிகாரத்தில், நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, மாம்சத்து நிமித்தமாய் பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தம்முடைய குமாரன் என்ன பண்ணார்? மாம்சத்தின் சாயல், பாம்பு மாம்சத்தின் சாயலில் அனுப்பி என்ன பண்ணார்? பாவத்தை ஆக்கினைகளாக தீர்த்தார். அதை கண்டம் பண்ணிட்டார். அதை செயலற்றதா என்ன பண்ணிட்டார்? மாற்றி விட்டார். அப்போ இப்போ நடக்கிறதெல்லாம் என்னன்னா நம்மளோட மனசு தான் காரணம். மனசு தான் காரணம். ஐயோ பார்த்துருவோம் நம்ம என்னாகும்? என்ன ஒரு இதில் போட்டாங்க, ஒரு சின்ன பையனுக்கு முன்னால் கேக்கை வச்சுட்டு அம்மா போயிட்டு வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே பார்க்குறேன், கடைசியில் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டாங்க. என்ன இப்போ அவன் ஏன் அதை சாப்பிட்றான்? கொஞ்சம் யோசித்து பார்த்தோமா? எங்க அம்மா நமக்கு கொடுக்காம போயிடுவாங்களோங்கிற மனநிலைமை. இல்லை, அம்மா எனக்காக அதை பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க, இது கூட இன்னொரு ஸ்நாக்ஸ் அதை கொடுக்க போறாங்கிற மனநிலைமை இருந்துச்சுன்னா தொடமாட்டான். அதே போலதான் பார்த்துருவணும், விழுந்துருவணும் அப்படிங்கிற நினைக்கிற அந்த மனநிலைமை என்ன பண்ணிடுது? விழ வச்சிருது. டென்னிஸ் விளையாடுறாங்க, 2 பேரும் ஈக்குவல் பவர் உள்ள ஆளுக்கு தான். ஆனால் பிசிக்கலாக ஈக்குவல் பவர் இருந்தாலும் ஒருத்தனுடைய மனநிலைமையில கொஞ்சம் சோறு வரும்போது ஒருத்தன் தோற்று போகிறான். புரியுதா? என்ன அப்போ என்னன்னா விழுந்துடும், தோற்றணும், ரொம்ப வேகமாக அடிக்கணும், தோற்றுவோமோ அப்படின்னு நினைக்கிற அந்த மனநிலைமை தான் என்ன பண்ணிடுது? கொண்டு போயிடுது. அப்போ மனநிலைமை, நம்முடைய மனது ஆண்டுடைய வார்த்தையினால் அது புதுப்பிக்கப்படும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பலத்தின் மேல் பலன் அடைகிறோம். ஆனால் சங்கீதக்காரன் சொல்றாரு, அவர்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்க என்ன பண்ணுவாங்களா? உருவம் நடப்பாங்க. எப்படி? உருவம் நடந்து அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்ன பண்ணுவார்களா? நீரூற்றாக்கி கொள்வார்கள். நீரூற்றாக்கி கொள்ளுகிற மாத்திரமல்ல, பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே தேவ சன்னிதானத்தில் வந்து என்ன பண்ணப்படுவார்களா? காணப்படுவார்கள். இது எப்படி? வார்த்தை. புரியுதா? வார்த்தை. ஆண்டவர் வந்து அந்த வார்த்தைக்கு அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறவர். ஏன்னா அந்த ஆதியாகம புஸ்தகத்தில் ஒரு நாள் வாசித்து இருந்தபோது பார்த்தோம் அப்படின்னா ஆபிரகாம்கிட்ட வாக்கு உடன்படிக்கை பண்ணுறாரு. ஏன்னா 15வது அதிகாரத்தில் நினைக்கிறேன், அங்கே வந்து உடன்படிக்கை பண்ணுறாரு. அவன் வந்து என்ன பண்ண, அதை விசுவாசிச்சானா அதை ஆண்டவர் தேவன் என்ன பண்ணாரா? நீதியாய் எண்ணினார். என்ன பண்ணிட்டாரா? நீதியா அக்கௌண்ட்ல சேர்த்துட்டார். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஆபிரகாம்கிட்ட வேவரிங் இருந்தது.
அதுக்கப்புறம் ஆபிரகாம்கிட்ட என்ன இருந்தது? கொஞ்சம் வேவரிங் இருந்தது. ஏன்னா அவன் நீதியா அதை விசுவாசித்தான தேவன் நீதியா எண்ணினாரா. ஆனால் அடுத்த 2 அதிகாரம் கழித்து வாசிக்கும் பொழுது தேவன் திரும்ப வந்து சொல்லும் போது 99 வயதான எனக்கு குழந்தை பிறக்குமோன்னு சொல்லி என்ன பண்ணுறான்? நகைக்கிறான். ஆனால் ஆண்டவர் அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார், இந்த விசுவாசத்தை நம்மளை ஏற்றுக்கொள்ள. என்னன்னு பார்த்தா அந்த போடுங்களேன், ஆதியாகமம் 15வது அதிகாரம் முதல் வசனம். ஆதியாகமம் 15:1. அதில் பாருங்க, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனம். இல்ல, நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா மற்ற இடத்துல கர்த்தர் தரிசனமாகி வரும். ஆனா இங்க தேவன் ஒரு காரியத்தை சொல்லும் போது ஏன் இந்த இடத்த மட்டும் அவனுடைய விசுவாசத்தை தேவன் அக்கௌண்ட்ல எடுத்துக்கிட்டார் அப்படின்னு பார்க்கும் பொழுது தெளிவா இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை, அதாவது கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, இந்த வார்த்தை அப்படிங்கிறது யாரை குறிக்கணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு காரியம். அதை அவன் விசுவாசிச்சான். அங்கதான் அந்த வார்த்தைக்குள்ள பண்ணப்பட்ட உடன்படிக்கை, அந்த வார்த்தைக்குள்ள ஏற்படுத்தப்பட்ட அந்த உடன்படிக்கை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஆபிரகாம்கிட்ட கொஞ்சம் வேவரிங் இருந்தா கூட அந்த வேவரிங் பொறுப்பிடத்துல ஒரு பெரிய காரியத்தை செய்தது. அதே போலதான் தேவன் வார்த்தையின் மூலமாக நம்மளோட என்ன பண்ணியிருக்கிறார்? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த வார்த்தை ஒருவேளை நம்மளுடைய வாழ்வில் தடுமாற்றம் இருந்தால் கூட சரி, பேசும் பொழுது காரியத்தை செஞ்சிடும். ஏன்னா சுகவீனமாக இருக்கிறோம், ஆனாலும் நான் ஒரு தலைமுறையால் சுகமானேன் சொல்லும் பொழுது மனத நிலைமையில் இல்லை, வார்த்தை நிலைமையில் நம்ம சொல்லும் பொழுது அதை என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சுகத்தை ஒரு நாள் என்ன பண்ணணும்? நம்ம சுதந்திரிக்கத்தக்கதாக என்ன பண்ணிடணும்? செய்து விடும். குடும்பத்தில் கடன் பிரச்சனை இருக்கு, பரவாயில்ல, நான் கடன் வாங்குவதில்லை, கடன் வாங்குவதில்லை சொல்லும் போது யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை, உடன்படிக்கையின் வார்த்தை. இதை நம்ம சொல்லும் பொழுது நிச்சயமா கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்துடும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தாலும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தாலும் அதை தான் செஞ்சாங்க. சொல்றாருல போல், நாங்கள் அதே விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து நாங்கள் பேசுகிறோம், விசுவாசத்தை அப்படிலாம் என்ன பண்றோம்? பேசுகிறோம் அப்படிங்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா, நம்முடைய மனநிலைமை சார்ந்தல்ல, வார்த்தையை சார்ந்து, அந்த வார்த்தையை சார்ந்து வார்த்தையை நாம் பேசும் பொழுது நம்முடைய மனநிலைமை என்ன பண்ணப்படும்? புதுப்பிக்கப்படும். அது புதுப்பிக்கப்பட்டுட்டு அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஜெட்டை போல பறந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ண முடியாது? ஒரு காலத்தில் அது என்ன பண்ண முடியாது? எந்த பக்கத்தில் எந்த சூழ்நிலையும் என்ன பண்ண முடியாது? தடை செய்ய முடியாது. சொல்லலை பவுல், தாவி சொல்லார், எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் நெஞ்சம் பயப்படாது அப்படிங்கிற. எப்படின்னா, அந்த வார்த்தையை அவர் அறிக்கை பண்ணி இந்த மனசு திடமாயிட்டு, யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு. யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், என் காரியத்தை என்னால் என்ன பண்ண முடியும்? ஜெயமாய் மாற்ற முடியும். அதனால சொல்கிறார், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறமோன்னு சொன்னால் அது அப்புறம் போகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எங்கே இருக்குது காரியம் அப்படின்னா, கடுகு விதை என்ன அற்பமாய் தோன்றுகிறவர். இந்த வார்த்தை சொன்னால் நடக்குமா? நடக்கும் கண்டிப்பாக. வார்த்தையை பேசுங்க. என்ன உட்காரும் போது, நடக்கும்போது மனசில் வர்ற வார்த்தையெல்லாம் பேசுங்க. அதுக்காக கண்ட வார்த்தையை பேசக்கூடாது. ஏன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல நாங்கள் வார்த்தையை பேசணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. ஏன்னா வார்த்தை, நல்ல வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகளை, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை, கிறிஸ்துக்குள் நமக்கு உண்டாயிருக்கிற அந்த மேன்மைகளை அதிகமாக பேசணும். கிறிஸ்துக்குள்ள தேவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்க, நான் புதிய சிருஷ்டியாக இருக்கணும் பேசணும், எனக்கும் சாபத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி பேசணும். நான் நீதிமான் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். காலை எந்திரிச்சோன்னு சொல்லிடுவோம், நான் நீதிமான். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பேசாது டவுட்டை கொடுத்துருவான், நீ நீதிமான் இல்லை அப்படின்னு ஒரு டவுட்டை கொடுத்துருவான். இல்லை நாம் நீதிமான். நீங்கள் சேட்டையே பண்ணாலும் சரி நீதிமான். ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான் ஆக்கப்படுவதற்காக என்ன பண்ணப்பட்டிருக்கிறார்? எழுப்பப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த வார்த்தைகளாக எடுத்து பேச பேச உங்கள் மனசு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த நீதிமான் அப்படிங்கிற அந்த மனநிலைமைக்கு வரும். அந்த நீதிமானுங்கிற அந்த மனநிலைமைக்கு வரும் பொழுது அந்த நீதிமானுக்குள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் தன்னால் இழுத்துக்கிடும். சாதாரண இரும்பு தான். அந்த இரும்பு என்ன பண்ணுறாங்க? வைண்டிங் காயில் மேலே சுற்றி கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி உள்ளே அனுப்பின என்ன பண்ணுதுன்னா, அந்த இரும்பு துண்டு ஒரு மேக்னட்டாக மாறி பக்கத்தில் இருக்கிறவங்க இழுக்குது. சரியா? அதுபோல் இன்னைக்கு நீங்கள் சாதாரண இரும்பு துண்டாக இருக்கலாம். என்ன ஒரு அற்பமான காரியம், அற்பமான மனுஷனாவோ மனுஷியாவோ இருக்கலாம். குடும்பத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலைகளை உங்களால் மேற்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் எடுத்து பிரயோகப்படுத்த பேச 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 என்ன ஆகும் அப்படின்னா, எப்படி அந்த இரும்பு துண்டுக்கு ஒரு மேக்னட்டிக் பவர் வருதோ அதே போல உங்களுக்குள்ள அந்த ஆசீர்வாதம் செயல்பட ஆரம்பித்த பிறகு எல்லாவற்றையும் தன் பக்கமாக இழுத்துக்கொள்ளும். நீங்கள் சொன்னால் வீட்டில் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நீங்கள் சொன்னால் சண்டையே போட வேண்டாம். இப்போ சண்டை போட்டு காரியத்தை சாதிக்க நினைக்கிறோம்ல, சண்டையே போட வேண்டாம். இந்த வார்த்தையை நான் பேசி அதில் பழக்கப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாம் சொல்லுகிற காரியம் நிறைவேற ஆரம்பிச்சிடும். புரியுதா? அப்போ நம்முடைய வாழ்க்கையின் ரகசியம் எங்கே இருக்குன்னா,
நாக்கில் தான் இருக்குது. நாக்கில் ஆண்டுடைய வார்த்தைகளை, என்ன அற்பமாய் தோன்றுகிற இந்த கடுகு விதை போன்ற வார்த்தைகளை நாம் எடுத்து பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே நமக்கு ஜெயம் உண்டு, தோல்வி இல்லை. அல்லேலூயா. நல்ல எழுமி நிற்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி தகப்பனே, உங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி. கிருபையாய் நீ தந்த இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிற அதற்காக நன்றி. ஆண்டவரே, வார்த்தையை நாங்கள் பேசத்தக்கதாக, வார்த்தை எங்கள் இருதயங்களை நிரப்பத்தக்கதாய், வார்த்தையில் உள்ள சகல வெளிச்சங்களை நாங்கள் காணத்தக்கதாய், எங்கள் கண்கள் புதிதாக்கப்படுவதாக, எங்கள் மனக்கண்கள் பிரகாசிப்பதாக என்று இந்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலைவில் வந்தவருக்காக நன்றி. எல்லோரும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லோரும் தேவனுடைய ஆளுகை நிறைவாக இருப்பதாக என்று இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த சூழ்நிலை கண்டு மஞ்சாதபடிக்கு, எந்த காரியங்களை கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை என்கிற வல்லமையை பயன்படுத்தத்தக்கதாக, ஆண்டவரே வார்த்தை என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தத்தக்கதாக, உம்முடைய வார்த்தை என்கிற ஆளுகையை பயன்படுத்தத்தக்கதாக எல்லோரும் நீர் பலப்படுத்துவீராக என்று உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.